தோறு அப்படின்றதுல 2 இருக்குது. 2மே எடுக்கிறது தான். ஆனால் வந்து ஒரு தோறுங்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அதை குறிக்கும். டு டேக் ஃபோட்டோ, வீடியோ அப்படிங்கிறதுக்கு ஒரு தோறு. இப்போ கீழே ஏதோ இருக்குது அதை எடுக்கிறது, இப்போ கையால் எடுக்கிறது, ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறது அப்படிங்கிற அந்த மீனிங்கில் வர தோறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போது இந்த தோறுக்கும் காஞ்சியில் எழுதும்போது வித்தியாசம் வரும். மற்றபடி ஹிரகானாவில் எழுதும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும். 2மே அந்த தோறு, ஓரு அப்படின்னு வர்றதுனால 2மே கோதான் வேர்ப் தான். குரூப் 1 வேர்ப். 2த்துக்குமே ஒரே மாதிரியான காஞ்சுகேஷன் தான். ரே போட்டு நாய் போடணும், ரீ போட்டு மாசு போடணும். அதுதான் தோரணாய், தோரி மாசு. தொத்தே, ரீ மாசு அப்படின்னு வரும்போது இத்தே, தொத்தே, தொத்தா. இந்த தோறுவும் கோதான் வேர்ப் தான். இந்த ரீயை யூஸ் பண்ணணும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய அந்த மீனிங் வந்து கரெக்டாக வந்துடும். தோரணாய், தோரி மாசு, தொத்தே, தொத்தா. அடுத்து இந்த சு அப்படின்னு ஆரம்பிக்கிற நிறைய வேர்ப்ஸ் வந்து ஒன்றா இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை கொஞ்சம் நல்லபடியாக மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லது. சுக்காரேரு, சுக்காரேரு, சுக்காரேரு அப்படின்னு சொன்னால் டயர்ட் ஆகுறது, ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு, ரொம்ப வேலை செஞ்சதுனால டயர்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது தான் சுக்காரேரு. எரு அப்படின்னு முடியுது. அப்போ வந்து இச்சிதான் வேர்ப். ஈஸியாக சு கா ரே அதோடு வச்சுட்டு நாய் போட்டுருவோம். இந்த ரூவை மட்டும் எடுத்துட்டு சு கா ரே மாசு, சு காரே தே, மாசுவை எடுத்துட்டு ஜஸ்ட்டு தே போடணும். சுக்கா ரே தா, தாப்பா. அடுத்தது சுக்காவு. சுக்காவு அப்படின்னா டு யூஸ், உபயோகப்படுத்துதல்னு அர்த்தம். ஏதோ ஒரு பொருளை உபயோகப்படுத்தி ஏதாவது செய்கிறது, ஆளை உபயோகப்படுத்தி வேலை வாங்குறது, அந்த மாதிரி எதுனாலும் உபயோகப்படுத்துதல்னு அர்த்தம். ஊவில் முடிஞ்சிருக்கிறதுனால நாய் ஃபார்முக்கு வாவும், மாசு ஃபார்முக்கு ஈயும் வரும். சுக்கா பனாய், சுக்கா இமாசு, சுக்காய் மாசு, சுக்காய் மாசு அப்படின்னு சொன்னான். சுக்கத்தே, இமாசு ஐ மாசு அப்படின்னு வரும்போது அத்தே, இத்தே. சுக்கத்தா, தேவை எடுத்துட்டு தா போட வேண்டியதுதான். அடுத்ததாக 105 வருது. சுக்கேரு. சுக்கேரு அப்படின்னா டு டர்ன் ஆன் லைட், இந்த ஆன் பண்ணுங்க அப்படின்றது, அந்த எதையாவது போடுறது, ஆன் பண்ணுறது, லைட் ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி ஆன் பண்ணுறது அப்படின்னு டு டர்ன் ஆன் அப்படின்றது, அதுதான் வந்து சுக்கேரு. இதுலேயும் வந்து ஏரு அப்படின்ற வேர்பு அப்படிங்கிறதுனால இது இச்சிதான் வேர்ப், ரூவை மட்டும் எடுத்துட வேண்டியதுதான். சுக்கே நாய், சுக்கே மாசு, அந்த ரூவை மட்டும் எடுத்துட்டு மாசுவை போட்டுடலாம். இப்போ மாசுவை எடுத்துட்டு தே போடணும். சுக்கே தே, சுக்கே தா. அடுத்தது சுக்கு. சுக்கு அப்படின்னா டு அரைவ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேர்ப். அந்த சுக்கு அப்படிங்கிறது டு அரைவ், இது அடிக்கடி வரும், இந்த வேர்பு அடிக்கடி வரும், எல்லா வேர்புமே வரும். ஆனால் இந்த சுக்கு, சுக்கேரு அப்படிலாம் சொல்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். இந்த சுக்குனா என்ன, சுக்குனா என்ன, சுக்காவுனா என்ன, அந்த மாதிரிலாம் ரொம்ப கன்ஃபியூஷன் அதிகமாக வரும். அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கணும். சுக்கு அப்படிங்கும்போது இங்கே கூவை வந்து காவா மாற்றணும், கீயா மாற்றணும். சுக்குரநாய், சாரி இது சுக்கநாய், சுக்கநாய். சுக்கி மாசு, அந்த கிமாசுன்னு வரும்போது ஈத்தே, சுயித்தே, சுயித்தா. அடுத்தது வந்து சுக்குருன்னா டு ப்ரிப்பேர். இது வந்து எதுக்கு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம்னா சமையல் செய்கிறதுக்கு அதிகமாக ரியோரிஓ சுக்குரு அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு வழக்கமாக இருக்கும். வழக்கமாக அந்த சமையல் செய்கிறதுக்கு இந்த சுக்குருவை உபயோகப்படுத்தும். இந்த அந்த உரு அப்படின்னு வரும்போது இது வந்து கோதான் வேர்பாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 5 ஸ்டெப் கான்ஜுகேஷன்.
இதை வந்து ராவாவும் ரியாவும் மாற்றணும். சுக்கூர நாய், சுக்கூரி மாசு. இங்கே சுக்கூர நாயின்னு எழுதியிருக்கு, சுக்கூரி மாசு. அடுத்து சுக்குத்தே, ரிமாசுனா இத்தே, சுக்கு தே, சுக்குத்தே, சுக்குத்தா. அடுத்தது சூத்தமேரு அப்படிங்கிறது வேலை செய்கிறதுன்னு தான் அர்த்தம். ஏதாவது ஒரு கம்பெனிக்கோ ஒரு இடத்துக்கோ போய் வேலை செய்கிறது, நம்ம வந்து ஒரு பணத்துக்காக வேலை செய்கிறது. ஹாஜி அந்த இன்னொரு வேர்ப் ஒன்று இருக்குது, ஹத்தாரக்கு அப்படின்னு ஒரு வேர்ப் இருக்குது, அதுவும் வந்து வேலை செய்தல். சூத்தோமேரு அப்படின்னாலும் வேலை செய்தல்னு அர்த்தம். இந்த எரு அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக இந்த ரூவை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நாயும் மாசுவும் போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து குரூப் 2 வேர்ப், இச்சிதான் வேர்பு. சுத்தோ மே நாய், சுத்தோ மே மாசு. அடுத்தது சுத்தோ மேத்தே, சுத்தோ மேத்தா. இது ஹத்தாரக்குக்கு ஈக்குவலான ஒரு வேர்பு. அடுத்து உமாரேரு. உமாரேரு அப்படின்னு சொன்னால் பிறக்கிறதுன்னு அர்த்தம். டு பி பார்ன், பிறத்தல். உமாரேரு இதுலேயும் வந்து ஏ அப்படின்னு வந்திருக்கு ரூக்கு முன்னாடி. அப்போ வந்து இது இச்சிதான் வேர்பு. உமாரே அதோட நாய் சேர்த்துக்கணும், இந்த ரூவை கட் பண்ணிவிட்டு. உமாரே மாசு அப்படின்னு போட்டுக்க வேண்டியதுதான். உமாரே நாய், உமாரே மாசு, உமாரேத்தே, உமாரேத்தா. அடுத்தது உரு. உரு அப்படின்னு சொன்னால் விற்கிறது, டு செல். இதுக்கு வந்து இந்த உரு அப்படின்னு வரும்போது ரூ தான், ஆனால் வந்து உள்ள இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஈயோ ஏவோ இல்லை, ஊவா வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக இது ஒரு கோதான் வேர்ப் தான், குரூப் 1 வேர்ப். இந்த ரூவை ராவாவும் ரியாவும் மாற்றணும். ஊ ர நாய், உரி மாசு, உத்தே. அடுத்தது உத்தா. அவ்வளோதான். இது ஆக்சுவலாக 110 வேர்ப்னு சொன்னேன். இன்னொரு 9 வேர்ப்ஸ் இருக்குது, 119 வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து இன்னும் ஒரு செட் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் செட் ஆஃப் வேர்ப்ஸ் முடிஞ்சது.